இது தேவர் பிளாக், இது நாடார் பிளாக், இது பறையார் பிளாக் இப்படின்றத வகுக்கிறாங்க ஜெயிலுக்குள்ள. அது பாளையங்கோட்டை ஜெயில இருக்கு. முத்துமனம் இறப்புக்கு அதுதான் காரணம். அவர் என்ன சொல்றாரு, முத்துமனம் காவல்துறை கிட்ட சொல்றாரு, ஐயா இந்த பிளாக்ல என்ன அடிக்க வரானுங்க, என்ன ஏதாவது பண்ணிடுவானுங்க, என்ன பிளாக் மாத்துங்க. சரியா, பிளாக்க மாத்துறோம். இதை மாத்தி அடுத்த செகண்ட் அந்த ஃபார்மாலிட்டி ரெடி பண்ண இவர் கண்ணு போலீஸ்காரங்க கண்ணு முன்னாடியே கொடூரமான தாக்குதல் மனோவை. இந்த 68 நாள்ல தீபக் ராஜன் சபதம் இருக்கிறார், இவனை போட்டவங்க எல்லாரையும் போட்டுருவோம், நம்ம ஆளை ஒருத்தனை போட்டவங்கள நம்ம கண்டிப்பா போட்டுருவோம் அப்படின்னு, நான் உங்களை எல்லாரையும் கொண்டுடுவேன் அப்படின்னு ஒரு சபதம். அப்போ அடுத்து முத்துமனம் இருந்த இடத்துல ஒருத்தன் உருவாகும். அது யாரு? தீபக் ராஜன். பிளாக் ஜாக்குவார் ஜாக்கப். அவரு கோயம்புத்தூர்ல இருக்காரு. அவரு முழுக்க இவருக்கு ஸ்கெட்ச் போடுறாரு. அந்த பொண்ணு சொல்றது இன்னைக்கு முக்கியமான செஷன்ஸ் நான் போயே ஆகணும். சரி போட்டு காலேஜில் விட்டுருக்காங்க. 3 மணி நேரம் யாரும் இல்லை. இவர் கூட யாருமே இல்லை. துப்பாக்கி மட்டும் இருக்கு. துப்பாக்கியை மட்டும் கொண்டு போறாரு. சாப்பிடும் போது எதுக்கு கண்ணுன்னு கார்ல எங்க இருந்தோ டபார்னு 6 பேர் அட்டாக் பண்றாங்க. உடனே இவரால் கன் எடுக்க முடியல. உடனே இறங்கி ஹோட்டலுக்குள்ள ஓடுறாரு. ஹோட்டலுக்குள்ள ஓடி திரும்ப இப்படி ரிட்டர்ன் வராரு. ஹோட்டலுக்குள்ள ஓடும் போது அங்க இருந்த வண்டிகள்ல கால் தட்டி கீழே விழுறாரு. கூலிப்படைகளை காவல்துறை தடுக்க தவறிட்டாங்க. கூலிப்படையோட எண்ணிக்கையில் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே வருது. நீங்க பாருங்க, இன்னும் 10 ஆண்டுகள்ல பாருங்க, யாரை கொல்ல போறோன்றதே இந்த 6 பேர்ல இருக்கவங்க நவீன தவிர வேற யாருக்குமே தெரியாது. அட்டம் நான் பண்ணுவேன், அவங்கள போட்டுடணும், அவ்வளவுதான். இந்த கொலைக்கெல்லாம் மொத்த காரணமே என்னன்னா, நெல்லைனா நாங்க தான். அப்ப நெல்லை நாங்க தானா? நெல்லையில நாங்க எல்லாருமே கலந்துருக்கோம், நீங்க தான் எப்பறம் நீங்க. இதுதான் இது. இன்னைக்கு 2 பேரை செங்கோட்டையில கைது பண்ணிருக்காங்க சம்மந்தப்பட்டவங்க. அப்ப செய்ய சொல்லி இதெல்லாம் அம்புகள் எய்தவன் யாரு அப்படின்னும் போது, இதே இந்த கொலைக்கு கொலை தீர்வு, ஒரு சமூகத்துக்காக ஒரு கொலையை பண்ணிட்டு அது சமூகத்தை கொண்டாடுற மாதிரி காவல்துறையெல்லாம் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்லாம் என்னதான் பண்றாங்க? Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Choose who you want to be. The Chennai Silks in War of Summer Sale. Let the celebrations begin. Nova Sangamam Premium Plots and Villas at Manapakam. For booking, contact 9564 012345. வணக்கம் நேயர்களே, இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் விமலேஸ்வரன் அவர்கள். வணக்கம். இந்த சமீப காலமாக திருட்டு கொள்ளை வழக்குகள்லாம் பார்த்துட்டே இருக்கும். ஆனால் கொலை அதிக அளவு நடப்பதை நம்ம பார்க்க முடியாது. அதுவும் கொடூரமாக வெட்டி கொலை செய்யக்கூடிய சம்பவங்களை பார்க்குறோம். குறிப்பாக நெல்லை மாவட்டத்தில் இந்த கொலை சம்பவங்கள் அதிக அளவு இருக்கு. இப்போ போன வாரம் நடந்த அந்த கொலை நம்ம பார்ப்பதற்கே மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு. அந்த காட்சியை நம்ம பார்க்க முடியல. எல்லா ஊடகங்களும் அதை பிளர் பண்ணி போடுறாங்களே தவிர, ஆனால் ரா ஃபுட்டேஜ் நம்ம பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமான கூடிய விஷயம். இந்த சிசிடிவி பதிவுகளை காவல்துறை வெளியிட்டிருந்தாங்க. அதை பார்க்கும்போது இது தீபக் ராஜா, முத்துமனோ, அருட்செல்வி அப்படிங்கிற அந்த முக்கோண பேட்டர்னுக்குள்ள மட்டும் முடியக்கூடிய விஷயமா, இல்ல பண்ணையார், பாண்டியன் அப்படிங்கிற அந்த தொடர்ச்சியாக இன்னும் வந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயமாக, இல்ல காவல்துறையினுடைய நடவடிக்கைகள் இந்த வெட்டுகிறவர்கள் அல்லது இதுக்கு கூலிக்காக வேலை செய்யக்கூடியவர்கள் அவர்கள் மேல இன்னும் தீவிரமான நடவடிக்கைகள் எப்படி பார்க்க வேண்டியிருக்கிறார்? நிச்சயமா. அதாவது நீங்க சொன்ன மாதிரி அந்த வீடியோ ஊடகங்கள்ல பிளர் பண்ணி தான் போடணும், அப்படிதான் வந்துட்டு இருக்கு. ஆனா வலைதளங்கள்ல, சமூக வலைதளங்கள்ல ஒரிஜினல் வீடியோவை பார்க்கும்போது அதை பார்க்காம தவிர்க்கிறது மாதிரி தான் இருக்கு. அவ்வளோ கொடூரமான வீடியோவா இருக்கு. பார்த்ததுக்கு அப்புறம் நம்மளால மைண்டை டிஸ்டர்ப் பண்றக்கூடிய வீடியோவா இருக்கு. கொலைகள் அதிகமாக நடைபெறுது. மனித உயிர்களுக்கு மதிப்பு இல்லாமல் போயிடுது. கடந்த அதாவது ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி ரவுடிகள் கொலை செய்யவே மாட்டாங்க, இந்த சோலா பாட்டில் அடிப்பாங்க, கலவரம் நடக்கும் தானே. அப்போல்லாம் உயிர் சேதம் இல்லை. கொலை அப்படின்னு சென்னையில் ஒரு ரவுடிகள் கொலைன்னு வந்ததே ஒரு 87 காலகட்டத்தில் தான் முதல் கொலை நடக்குது. ஆனால் இன்னைக்கு ஒரு மாசத்துக்கு 87 கொலைலாம் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு வருஷத்துக்கு 87 கொலைலாம் தாண்டி போயிடுது. குடும்ப ரீதியாவோ, முன்பகை காரணமாவோ, உறவினருக்காகவோ, அண்ணன் தம்பி சொத்து தகராறுனாலோ, போதை வசத்துக்குனாலையோ. இல்ல, இதுல 2 பேட்டர்னா நான் பிரிக்கலாம். நீங்க கூட கரெக்டா சொன்னீங்க. இமோஷனலா பண்றதுங்கிறது வேற, கிரைமா பண்றதுங்கிறது வேற. இப்ப நம்ம கிரைம் தான் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டியது. இமோஷனலா ஏதோ ஒரு அவுட் பர்ஸ்ட் ஆகி பண்றாங்க, அது வழக்கு நடக்குது, அது போலீஸ் தனி டீலிங். ஆனா கூலிப்படை வச்சு கொள்றது
அதை நோக்கி நகர்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய வெஞ்சன்ஸோட ஆமா, இந்த மாதிரி கொலை வந்து இப்ப நான் சொல்ற சொத்து தகராறுல இருக்கு, அவனை கொலை பண்ண ஒரே குத்தி சாவச்சிருவாங்க. இது வந்து இமோஷனல், கொலை பண்ணிடுறது. ஆனா கூலிப்படையை வச்சு கொடூரமா கொலை பண்றதுன்றது வந்து சிதைக்கிறது. இப்போ பிரபல ரவுடிகள்லாம் பாத்தீங்கன்னா மூஞ்சில 20 வெட்டு 30 வெட்டு வெட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த கூலிப்படை கொலை செய்யறதுனாவே இப்படிதான் செய்யறாங்க. இதுல இந்த கொலை இப்போ நடந்திருக்க நெல்லை மாவட்டத்துல ஒரு மாதம், அதாவது 30 நாட்களுக்குள்ள 2 கொலை. அதுதான் ஒரு கொலை உறுதி செய்யப்பட முடியாம சிபிசிஐடிக்கு மாறிடுச்சு. அதை பத்தி நம்ம விவாதிக்க முடியாது. இன்னொரு கொலை வந்து ஒரு 30 ஆண்டுகள் 35 ஆண்டுகளா வந்து இரு தரப்புக்கும் இருக்க சமூக ரீதியான பிரச்சனை. அது 35 ஆண்டுகளுக்கு முன்னாடி உண்மையாவே சமூக ரீதியான பிரச்சனையா உருவாச்சா, இல்ல அவங்க 2 பேருக்கும் தனிப்பட்ட பகையா உருவாகி அது சமூக ரீதியா பிரச்சனையை ஏற்படுத்துச்சா, சமூகத்திற்காக நடந்த கொலையா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஆனா இந்த 35 ஆண்டுகள்ல 35 ஆண்டுகள் ஆக போது 50 மரணங்கள் நிகழ்ந்திருக்கு. அதுல 35 கொலைகள் நடந்திருக்கு. கொடூரமான கொலைகள் என்னன்னா, எதிரணியை தாக்கணும், எதிராளியை தாக்கணும், ஒரு போர் நினைக்கும் போது கூட இந்த தளபதி செத்துட்டான்னா அந்த போருக்கு முடிஞ்சிடும். ஆனா இங்க தளபதி செத்து போனோடனே தளபதி மனைவியை கொல்ற தலையை வெட்டி வச்சதெல்லாம் இருக்கு. அப்போ இது வந்து நீயா நானா அப்படின்றதுதான் இங்க இருக்கு. இதுல தமிழ்நாட்டுல நெல்லையில தான் இந்த ஜாதி அதிகமா இருக்கு. நம்ம மதுரை தான் நம்ம சொல்லுவோம், ஆனா மதுரையிலே இப்ப கிடையாது. மதுரையிலே கலந்துட்டாங்க எல்லாம். ஆனா நெல்லையில பாளையங்கோட்டை சிறைச்சாலையில துவங்கி எந்த இடத்துல போனாலும் அவங்களுக்குள்ள பிளாக், இந்த பிளாக், இந்த சமூகத்தின் பிளாக். அந்த சிறையில இருக்க கைதிகள் சிறைக்குள் வந்து ஒரு காவல்துறையோட பாஷையில சொல்லணும்னா, நீதியரசர் பக்கத்துல இருக்க அந்த தவாலி குற்றவாளியா சிறைக்கு வந்தாலும், ஒரு இன்ஸ்பெக்டர் காவல் ஆய்வாளர் சிறைக்கு வந்தாலும் அவங்களுக்கு அக்யூஸ்ட் தான் பேரு. நீ வெளியே தான், சிறைக்குள்ள வந்தா கைதி தான், காவல்துறை பாஷையில அக்யூஸ்ட் அப்படின்னும் போது இங்க கொடூரமான கொலை செய்யறாங்க. அந்த பிளாக்குக்கு வந்து ஜாதி ரீதியான பிளாக் வச்சிடறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா, இது தேவர் பிளாக், இது நாடார் பிளாக், இது பறையார் பிளாக், இப்படின்றத வகுக்கிறாங்க ஜெயிலுக்குள்ள. அது பாளையங்கோட்டை ஜெயில இருக்கு. முத்துமனம் இறப்புக்கு அதுதான் காரணம். என்ன ஜெயிலுக்குள்ளேயே வச்சு ஒரு கொல்லப்படுறாரு. ஆமா, ஜெயிலுக்குள்ளேயே. அது ஜெயிலுக்குள்ள அவரை தாக்கிட்டாங்க. அவர் செத்தது வந்து ஹாஸ்பிட்டல்ல தான் அப்படின்ற மாதிரி தான் காட்டுறாங்க. ஓகேங்களா? எது உண்மை எதுன்னு தெரியல. அது அப்ப தெரியல. ஏன்னா இது நடந்தது வந்து 28 ஏப்ரல் 2021 கொரோனா காலகட்டம். ஆமா, உடனடியா ஊடகங்கள் அந்த டைம்ல வந்து நீதியரசர்கள்லாம் வந்து முன்னெடுத்து காவல்துறை உயர் அதிகாரிகள்லாம் உடனடியா அந்த 7 பேரை சஸ்பெண்ட் பண்ணாங்க. அவங்க துறை ரீதியா நடவடிக்கை எடுக்கும். 3A 3B சார்ஜ் மெமோ, சஸ்பெண்டடு, அப்படிலாம் எல்லாம் நிறைய நடக்கும். இந்த புழல் சிறையில கூட இந்த மாதிரி ஜாதிகள் கிடையாதுங்க. புழல்ல கிடையாது. நீங்க எந்த சிறையில மத்திய சிறைச்சாலையில் எதுவுமே, மத்திய சிறைச்சாலை பாளையங்கோட்டையே பார்த்தாலும் மத்திய சிறைச்சாலை மாதிரி தானே வருது. நெல்லை மாவட்டத்துக்கு பாளையங்கோட்டை தானே. ஆனா அந்த மாவட்டம் எப்படி இருக்குன்றதுக்கு அந்த சிறையை பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். கரெக்ட்டுங்களா? ஒப்பீடு சரியா இருக்கு. அந்த மாவட்டமும் அந்த சிறைச்சாலையும் 2 ஒப்பீடுங்கிறது சரியா இருக்கா நீங்க சொல்றது? இப்ப கொலைகள் அப்படிதானே நடக்குது. இல்ல, கொலை எப்படி நடக்குங்கிறதுக்காக ஒட்டுமொத்த மாவட்டத்தை நம்ம சொல்ல சரியா இருக்கு. மாவட்டத்துல ஒரு சிலர், அதாவது ஜாதிய அமைப்பினர், சாதிய அமைப்பினர். இப்போ நீங்க கேட்ட கேள்வியில இதுக்கு காவல்துறையா அப்படின்னும் போது 30 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க காவல்துறை இப்போ அந்த இடத்துல பணியில இருக்க மாட்டாங்க. அப்போ முன்னாடி கொலை நடந்த போது சரித்திர பதிவேடு இருக்கு. அந்த தொடர்ச்சியாக வைக்கக்கூடிய ஹிஸ்டரி ஷீட் இருக்கு. ஆனா இப்போது இந்த கொலை நடந்திருக்கு. இந்த கொலையில வந்து இப்போ ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து மாவட்ட ஆட்சியர் ஆதர்ஷ், அவர் துணை ஆணையர் இருக்காரு, துணை கமிஷனர். 30 வருஷம் முன்னாடி அவர் அங்க இருந்திருப்பாரா? ஆனா அப்பயும் அங்க கொலை நடந்திருக்கும். அப்ப இது காவல்துறை காரணம் இல்ல. காவல்துறை காரணமா நான் கேட்கல. கூலிப்படைகளை வந்து காவல்துறை தடுக்க தவறிட்டாங்க அப்படிங்கறது. கூலிப்படையோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே வருது. நாளுக்கு நாள் நீங்க பாருங்க, இன்னும் 10 ஆண்டுகள்ல பாருங்க, இந்த கூலிப்படையெல்லாம் மாறிடுவாங்க. இந்த தமிழர்கள் கூலிப்படையா இருக்க மாட்டாங்க. வட மாநிலத்தவர்கள் தான் இனி கொஞ்ச நாள் பொறுத்து இங்க தமிழகத்துல கூலிப்படையா இருப்பாங்க. அதுலயும் அவங்களுடைய ஆமா வந்துருச்சு அங்கேயே வந்துருச்சு. என்னன்னா இப்போ இந்த டைரக்டா இந்த விஷயத்துக்குள்ள வந்துருவோம். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை அருகே இருக்கதான் 3 அடைப்பு. இந்த 3 அடைப்பு காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதி தான் வாகைக்குளம். இந்த வாகைக்குளத்துல இருக்க சிவகுருநாதன் அப்படின்ற ஒரு நபரோட மகன் தான் தீபக் ராஜன்.
அங்கே எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, 32 வயசா வச்சுக்க அவருக்கு. அங்கே இருக்கவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, பசுபதி பாண்டியன் ஆதரவாளர். அவங்க எல்லாருமே தன்னோட பேரை பாண்டியன்னு சேர்த்துப்பாங்க. அப்போ தீபக் ராஜனோட பேர் வந்து தீபக் பாண்டியன் அவரே அவருக்கு சுட்டிக்கிறார். ஆனால் தீபக் ராஜன் வச்சுக்கிறாங்க. இவருக்கு 32 வயசு. அப்போ பசுபதி பாண்டியன் எப்போ இறந்தாரு? அவர் இறக்கும்போது இவருக்கு என்ன வயசு? அப்போ இவர் எப்படி நேரடி அவரோட ஆதரவாளர் இருக்க முடியும்? ஒன்று இருக்குல்ல, ஆதரவாளர்னு சொல்லிக்க வேண்டியதான். இவர் செய்து இவர் மேல சமூகத்தை சேர்ந்தனால அப்படி அந்த அடிப்படையில் வருதா இல்ல சமூகம் அரசு சார்ந்து அரசியல் சார்ந்திருக்கூடிய பிடிப்புகளா இருக்கு? அப்படி பார்த்தா அதே சமூகத்துல பல தலைவர்கள் போராளிகள் இருந்திருப்பாங்க. ஏன் அவங்களோட ஆதரவாளரா வரல? ஓகே, அவங்க ஆதரவாளரா வரலையே. அதே சமூகத்துல எவ்வளவு பேராளர் இருக்காரு. ஓகே, அப்ப இந்த பின்னணி எப்படி உருவாகுது? அதாவது கொலை செய்யப்பட்ட நபர் யாருன்றத நம்ம அவரை சொல்லிடுவோம். அவர் வந்து ஒரு பிகாம் படிச்சுட்டு ஒரு பிஎல் பட்டதாரி, சட்டம் படிச்சுட்டு எப்பயுமே புத்தக வாசிப்பு அதிகமா உள்ள பையன். மூன்றடைப்பு காவல் நிலையத்துல ஹிஸ்டரி சீட் ரவுடி அவரு. ஆமா, சுத்தி இருக்க ஒரு 5 மாவட்டத்துல கிட்டத்தட்ட ஒரு 20 நுண்ணறிவு பிரிவு தகவல் படி 23 வழக்குகள் அவர் பேர்ல இருக்கு. 3 கொலை வழக்கு ஆல்ரெடி இருக்கு. 5 கொலை வழக்கு அவர் மேல இருக்கு. ஆனா 3 கொலை வழக்கு அவர் செய்திருக்காரு அப்படின்ட்டு பதிவுகள் இருக்கு. சிறை சென்று வந்தவர், குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டவர். அது இல்லாம இவர் வந்து ஒரு கொலை செய்திருக்காரு. அப்புறம் இரட்டை கொலை ஒன்று செய்திருக்காரு. இந்த கொலையில அவர் கடலூர் சிறையில கூட இருந்தாரு. ஒரு 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 வழக்குல கைதாகி பாளையங்கோட்டை சிறையில் இருக்காரு. இந்த பாளையங்கோட்டை சிறையில் இருக்கும்போது அங்க வந்து வேற ஒரு வழக்குல கைதாகி இவருடைய நண்பர் முத்துமனோன்றவர் அந்த சிறைக்கு வர்றாரு. முத்துமனோ சொல்றாரு, நீ தான் அந்த பிகாம் படிச்சுட்டு பிஎல் படிக்கிறியே, நான் கட்டிக்க போற பொண்ணு, அந்த பொண்ணும் பிஎல் படிக்கணும்னு ஆசைப்படுது, நீ ஒரு தனியார் சட்டக்கல்லூரியில் அந்த பொண்ணை சேர்த்து விடுறியா, கொஞ்சம் ஹெல்ப் பண்றியான்றாரு. சரி நானே ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கொண்டு வந்து இவர் வெளியே வந்துடுறாரு. சின்ன கேஸ்ல போனாலும் உடனே வந்துடுறாரு. வெளியே வந்து யாரு, தீபக் ராஜன் வந்துடுறாரு. வந்து என்ன பண்றாரு, அதே மாதிரி அதாவது தன்னோட மனோவோட காதலியை வந்து இவர் வந்து அவங்கதான் செல்வி, ஆமா, அவங்கள சேர்த்துறாரு. அதாவது கல்லூரியில சட்டக்கல்லூரியில சேர்த்துறாரு. சேர்த்து விட்டுட்டு அவங்களுக்கு உதவிகள்லாம் செய்யறாரு. இதற்கு நடுவுல முத்துமனோ வந்து என்ன பண்றாரு, அவர் வந்து சிறை வந்து மாற்றப்படுறாரு. அந்த சிறையில வந்து அந்த சொன்னல பிளாக், இந்த பிளாக் அந்த பிளாக், அதாவது நார்த் பிளாக் சவுத் பிளாக் தான் இருக்குன்ற மாதிரி இப்ப ஜாதி பிளாக் இருக்கு. ஜாதி பிளாக் கவர்மெண்ட் கொடுக்கல, போலீஸ் கொடுக்கல, கைதிகளா அவங்களுக்குள்ள பிரிவினையை வச்சு ஏற்படுத்திக்கிறது. இதுக்கு காவல்துறை ஒண்ணும் பண்ண, இவங்களுக்குள்ள வந்தவன என்ன பண்ணுவாங்க, இப்ப 4 பிளாக்குள்ள ஒருத்தர் ஒரு 4 ஒரு மிருகங்கள் இருக்க நேரத்துல இன்னொரு மிருகம் வந்தோன்னா அந்த மிருகங்கள்லாம் சீர்னோன்னு என்ன பண்ணுவாங்க, அந்த மிருகத்தை எடுத்துட்டு போய் வேற இடத்துல போடுவாங்க. இதுதானே இயற்கை. அப்போ இது கூடுன்ற மாதிரி இவங்க தன்னை பிரகடனப்படுத்திக்கிட்டாங்க. இதுக்கு காவல்துறை வச்சுக்கிட்ட பிளாக் கிடையாது. இப்போ அவர் வந்து என்ன சொல்றாரு, முத்துமனோ காவல்துறை கிட்ட சொல்றாரு, ஐயா இந்த பிளாக்ல என்ன அடிக்க வரானுங்க, என்ன ஏதாவது பண்ணிடுவானுங்க, என்ன பிளாக் மாத்துங்க. அடிக்கடி முறையிட்டுக்கிட்டே இருக்காரு. சரியா பிளாக்கை மாத்திரம். அப்போ வந்து குவாரண்டைன் டைம்ல சிறையில இருந்து டைரக்டா எடுத்துட்டு போயிட்டு சென்னையில தமிழ்நாட்டுல எந்த சிறையிலும் உள்ள போட மாட்டாங்க. இப்பயும் வழக்கம் என்னன்னு கேட்டா, புழல் சிறைக்கு ஒருத்தர் அனுப்புனாங்கன்னா குவாரண்டைன்ல வச்சிருப்பாங்க. குவாரண்டைன்ல 2-3 நாள் வச்சுதான் அனுப்புவாங்க. இல்ல காயத்தோட வந்தாங்கன்னா டைரக்டா ஹாஸ்பிட்டல் கொண்டு சிறை சாலையில இருக்க ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டு வருவாங்க. இதுதான். அப்படி இல்லையா, ஒரு சின்ன வழக்கு ஃபுல் ஆயிடுச்சா, திடீர்னு வேற வழி இல்லையா, சரி சப்ஜெயில எங்கேயா வச்சுட்டு கொண்டு போங்க. அந்த மாதிரி பாலங்கோட்டை சப்ஜெயில வச்சுட்டு அவர் அங்க மாத்த போது அதுக்குண்டான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. உடனே அவரை கூப்பிடுறாங்க, நீங்க நில்லுப்பா அப்படின்ட்டு அந்த ஃபார்மாலிட்டி அங்க அடையாள மச்சங்கள்லாம் செக் பண்ணிட்டு இந்த சிறையில அந்த போட்டோ எடுப்பாங்க. இந்த மாதிரி ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. இதை மாத்தி அடுத்த செகண்ட் அந்த ஃபார்மாலிட்டி ரெடி பண்ண இவர் போலீஸ்காரங்க கண்ணு முன்னாடியே கொடூரமான தாக்குதல் மனோவை பண்றாங்க. மாட்டு சமூகம், இருவேறு சமூகத்தினர் 2 பேர் சமூகத்தினர் இவரை கொடூரமான தாக்குதல் பண்றாங்க. காவல்துறை தடுத்து கொண்டு வந்து ஊருக்கு போராடுற நிலைமையில கொண்டு வந்து பழைய மருத்துவமனையில சேர்த்ததாகவும் அங்க ஒரு உயிர் பிரிஞ்சிட்டு இருக்கு. இந்து வந்து அவர் இறந்தது வந்து 28 ஏப்ரல் 2021. 73 நாட்கள் அவரோட உடலை வாங்கவே இல்லை. 73 நாட்கள் வாங்கல. தினமும் போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு. அப்போ 68வது நாள் உச்சகட்ட போராட்டமா மாறுது. இந்த வாகை குளத்தை தாண்டி கலெக்டர் அலுவலகத்துக்கு வராங்க. கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிட வராங்க. அப்போ அவங்கள காவல்துறை தடுத்து அவங்கள அப்புறப்படுத்துது. கண்ணீர் புகையெல்லாம் விடுத்துருச்சு போல இருக்கு. அவங்கள அப்புறப்படுத்துது. அப்போ இறுதியா இதுக்கு முடிவே கொண்டு வரணும். இந்த 68 நாள்ல தீபக் ராஜன் சபதம் இருக்கிறார், இவனை போட்டவங்க எல்லாரையுமே போட்டுருவோம், நம்ம ஆளை ஒருத்தனை போட்டவங்கள நம்ம கண்டிப்பா போட்டுருணும் அப்படின்னு, நான் உங்களை எல்லாரையும் கொண்டுடுவேன் அப்படின்னு ஒரு சபதம் இருக்கிறார்.
சபதம் ஏத்ததான் நம்ம அந்த ஸ்பாட்ல இல்லைன்னா கூட சம்மதம். இது வந்து வழக்கமா ரவுடிஸ்களுக்குள்ள நடக்கிறது தானே. நடக்குது. நான் வந்து எந்த ஒரு இடத்துலயும் தீபக் ராஜனை ரவுடியாவே சித்தரிக்கல. ம். அவரு அவங்க சமூகத்துல அவரை இப்போ நீங்க ராக்கெட் ராஜாவை ரவுடின்னு சொன்னா அவங்க சமூகம் ஒத்துக்குமா? ம். நீங்க ரவுடின்னு சொல்லாதீங்கன்றாங்க. ஓகே. அப்போ குற்றப்பின்னணி உள்ளவர்னு சொல்லும்போது அவங்களே ஏத்துதானே ஆகுறாங்க. அப்ப தீபக் ராஜன் வந்து அவங்க சமூகத்துக்காக இருக்கான சமூக ஆட்கள் ஜாஸ்தியா இருக்காங்க. ஆனா தீபக் ராஜனுக்கு நல்லாவே தெரியும் நம்மளோட எதிரி பலமானவன் அப்படின்றது தெளிவா அப்பவே தெரியும். தெரியும். கண்டிப்பா தெரியும். அதனாலதான் தலைமறைவா இருந்தார். தலைமறைவுனா இவங்க பிரச்சனை வேண்டாம் அப்படி. அப்போ உச்சகட்டமா 68வது நாள் போராட்டம் உச்சகட்டமா வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி சரி நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ணி பாடியை ஒப்படைச்சிடுறாங்க. ம். உடனே நல்லடக்கம் செய்யப்படுது. நல்லடக்கம் செய்யப்பட்டு அவருக்காக ஒரு பெரிய கல்லறை மாதிரி உருவாக்குறாங்க. அந்த கல்லறையில தொடர்ந்து 3 ஆண்டுகளா தன்னோட நண்பருக்காக இது வந்து எல்லா சிட்டியில இருக்க எல்லா இவங்களும் வந்து தன்னோட நண்பருக்கு வந்து போஸ்ட் அடிச்சு ஒட்டுவாங்க. 4 நாள் 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு வருடம் தோறும் அவங்களுக்கு அந்த கல்லறைக்கு போறாரு. அது அந்த இங்கே படங்கள் கூட நார்மலா இருக்கே அந்த எல்லாருக்கும் படங்கள் கூட நம்ம பார்த்திருப்போம். இல்ல நண்பர்கள் ஓகே. குடும்பத்தினர் இல்லாம அப்போ நண்பர்கள். அப்போ அடுத்து முத்துமனோ இருந்த இடத்துல ஒருத்தன் உருவாகுறான். ம். அது யாரு? தீபக் ராஜன். ஓகே. முத்துமனோவை தாண்டி லீடரா மாறிடுறான். அவங்க போலீஸ் தரப்பு குற்றப்பின்னணி உள்ள நபர். ம். அவருக்கு பின்னால இருக்க நபர் என்ன பண்றாங்க அவரை லீடரா நினைக்கிறாங்க. ம். லீடரான கட்சி அமைப்பு அதெல்லாம் கிடையாது. தன்னை லீடரா நினைக்கிறாங்க. இந்த 68 நாள்ல ம். காவல்துறைக்கு மட்டுமே தெரிஞ்ச தகவல் அந்த முத்துமனோ அடக்கம் பண்ற வரைக்கும் ஜாதி அமைப்பை சேர்ந்த அந்த முக்கியமான பிரச்சனை ஆளுங்க நபர்கள் இவன் யாரெல்லாம் போட்டுருவான் அப்படின்னு ஒரு இது இருக்கோ அவங்க எல்லாருக்கும் போலீஸ் பந்தோபஸ்து கொடுக்குது. ஓகே. அதாவது அன்அபிஷியலாவே கொடுக்குறாங்க. தீபக் ராஜன் வந்து யாரெல்லாம் வந்து அடுத்த இது நடவடிக்கை எடுப்பாருன்னு சொல்லி அந்த லிஸ்ட்ல இருக்காங்களோ அவங்களுக்குலாம் மணல் மூட்டையெல்லாம் அடிக்கி வீட்டு வாசல்ல போலீஸ் பந்தோபஸ்து கொடுத்திருந்தாங்க. ஓஹோ. அதெல்லாம் நடந்துச்சு. ஓகே. நடக்காமலாம் இல்ல. மணல் மூட்டையெல்லாம் அடக்கி போலீஸ் பந்தோபஸ்து கொடுத்திருந்தாங்க. ஓகே. அந்த டைம்ல 2021ல அவங்க உயிருக்கு அப்படி காப்பாத்துறாங்கன்னு கேட்டா தீபக் ராஜன் கிட்ட மேன் பவர் இருந்தாலும் தீபக் ராஜனோட எதிரி பலமானவனா அவங்ககிட்ட மணி பவர் இருக்கு. ம். பொருளாதாரம் சார்ந்தவர்கள். மசில் பவரும் இருக்கு. ம். ஆளுமை மிக்க அவங்க பின்னாடி அதிகாரமும் இருக்குல்ல. ஓகே. இவங்க கிட்ட வெறும் ஆளுமை ஆட்கள் மட்டும் தானே மேன் பவர் தானே இருக்கு. மசில் பவர் மணி பவர் வேற ஒருத்தர் கிட்ட இருக்குல்ல. ஓகே. அப்போ இவரு சரி இதுக்கு சமயம் பார்த்துட்டு இருக்காரு. அவங்க இவரை குறி வச்சிட்டாங்க. இதுக்கு மேல இவனை விடக்கூடாதுன்ட்டு. இதுக்கு நடுவுல தான் பெங்களூர்ல இருக்காரு. நீண்ட காலம் பெங்களூர்ல இருக்காரு. கோயம்புத்தூர்ல இருக்காரு. ம். இங்க அஃபென்ஸ் பண்ணிட்டு கோயம்புத்தூர்ல போய் தலைமறைவா இருக்க ஒரு ரவுடி தான் திருநெல்வேலியோட பிரபல ரவுடி. அவரே ரவுடின்னு சொல்லக்கூடாதுன்னு. ஆனா போலீஸ் ரவுடி தானே சொல்லி இருக்கு ஸ்டேட்மெண்ட்ல. பிளாக் ஜாக்குவார் ஜாக்கப். அவரு கோயம்புத்தூர்ல இருக்காரு. அவரு முழுக்க இவருக்கு ஸ்கெட்ச் போட்டுக்கிட்டே இருக்காரு. இவர் கோயம்புத்தூர்ல இருந்து எப்போ வருவார். கோயம்புத்தூர்ல இருந்து இவங்களுக்கு தங்கறதுக்கு தான். கோயம்புத்தூர்ல இவங்க ஆளுமை செலுத்த முடியாது. இவங்க மாவட்டம் இது. இங்கதான் இவங்களோட பவர் இருக்கும். அங்க இவங்க ஒளிஞ்சுதான் இருக்காங்க. அப்ப இவன் எப்ப அங்க வரான் அப்படின்னு பாத்துட்டு இருக்காரு. அவரு தான் இவ்வளவு ரூட்டு கொடுக்குறாரு. இது காவல்துறை விசாரணையிலே தெரியுது. ரூட்டு கொடுக்குறாரு. கோயம்புத்தூர்ல இருந்து வராரு. இதற்கு நடுவுல இவரோட நல்ல நேரமோ பிளாக் ஜாக்குவார் ஜாக்கப்போட கெட்ட நேரமோ அவருடைய காதலி முன்னாள் காதலி யாரோட பிளாக் ஜாக்குவார் ஜாக்கப் இருக்காரு. நெல்லை மாவட்டத்தோட ரவுடி பிளாக் ஜாக்குவார் அவருடைய ஜாக்கப்போட முன்னாள் காதலி வந்து ஒரு ஆடியோ வெளியிடுறாங்க காவல்துறைக்கு. ஆடியோல என்ன போடுறாங்க? ஆமா, வாட்ஸ்அப்ல ஒரு ஆடியோ வெளியிடுறாங்க. இந்த மாதிரி என்னோட முன்னாள் காதலர் பிளாக் ஜாக்குவார் ஜாக்கப் அவர்னால அவர் வளர்ச்சிக்காக அவருடைய வளர்ச்சிக்காக இவங்களோட வளர்ச்சியில நான் தொழில் வளர்ச்சி இவங்களுக்குன்னா எங்களோட ஷேர் மார்க்கெட் வேல்யூ ஏறப்போகுதுன்னா கிடையாது. இந்த ஏரியால இங்க இந்த கொலைக்கெல்லாம் மொத்த காரணமே என்னன்னா நெல்லைனா நாங்க தான். இப்போ நம்ம 2 பேருக்குள்ள ஒரு விஷயம் உங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கோவம் வருமா வராதா? உங்களுக்கு கோவம் வர வைக்கிறதுக்கு இன்னொரு வழி இருக்கு. எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படி சொன்னாலும் உங்களுக்கு கோவம் வந்துடும். உங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொன்னாலும் கோவம் வந்துடும். அப்ப நெல்லை நாங்க தானா? நெல்லையில நாங்க எல்லாருமே கலந்துருக்கோம். நீங்க தான் எப்படா நீங்கன்றீங்க. இதுதான் ஈகோ. அந்த ஈகோ கிளாஷ்ல இந்த 23 வழக்குக்கு பின்னால சமூகத்தை எங்க வந்துச்சுன்னு தெரியல. இப்ப இந்த கொலைக்கு பின்னாடி சமூகம் உங்களோட முன்விரோதத்துல உங்களோட பகையில ஒருத்தனை கொண்டு போட்டு அங்க சமூகத்தை கொண்டு வந்து சமூகம்னு சொல்லி இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் ஏமாத்துவீங்க? இப்ப கிளீனா இந்த விஷயத்துக்கு வந்துடும். நேர வெளியிடுறாங்க. ஆடியோ வெளியிடுறாங்க. மாற்று சமூகத்தை சார்ந்த 4 வரை கொலை பண்ண போறாரு. அதுல முதல் பேர் இவர் பேரை போட்டுறாங்க. மீதி 3 பேரு அந்த பாண்டியன் அடைமொழியோட வர பேர் 3 பேரையும் போட்டு ஆடியோ வெளியிட்டுறாங்க. வெளியிட்டதும் இல்லாம
ஒரு ஆளுமை மிக்க ஊர்ல வந்து ஆளுமைக்கு மிக்க மெஜாரிட்டி உள்ள ஊர்ல மெஜாரிட்டி உள்ள அதிகாரிகள் தான் இருப்பாங்க கரெக்டா. ம். அவங்களுக்கு அப்படி திங்கிங் வந்திருக்கு. ஓ போலீஸ் அவங்க ஆளா இருந்து நடவடிக்கை எடுக்கலன்னா ம். இன்ஸ்டாகிராம்லயும் போட்டுருச்சு. ம். அந்த பொண்ணு இன்ஸ்டாகிராம்லயும் போட்டுருச்சு. ம். அப்பத்துல இருந்து போலீஸ் இந்த மீதி 3 பேருக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. இவன் தான் ஊர்லயே இல்ல தீபக் ராஜன். ம். இவன் அங்க இருக்கான் கோயம்புத்தூர்ல இருந்து. இவன் அங்க இருந்து இங்க வரான். ஓகே. எங்க வராரு? நெல்லைக்கு வராரு. நெல்லைக்கு வராரு. நெல்லைக்கு வந்து கடந்த 20ஆம் தேதி ம். அவர் ஒரு பொண்ணை கட்டிக்க போறார். இதுக்கு நடுவுல அந்த முத்துமணம் இறந்த உடனே முத்துமணோட காதலி இருக்காங்கல்ல, அவங்க வந்து அவங்களுக்கு பல உதவிகள் செய்யும்போது அவங்களுக்குள்ள இவருக்குள்ள ஒரு காதல் மலருது. அவங்கள கட்டிக்க போறாருன்னு ஊர் ஃபுல்லா தெரிஞ்சிச்சு. அவங்கள தான் கட்டிக்க போறாரு. அப்படி. யாரு? அந்த செல்வி. ஆமா. அவங்க பேர் செல்வியான்றதை உறுதிப்படுத்தி. அந்த ஒரு ஆமா. அவங்க கொலை செய்யும் போது கதறினவங்க அவங்க பேர். அது இன்னும் உறுதிப்படுத்தல. செல்வி அப்படிங்கறது ஆமா, ஆமா. கொடுக்கப்பட்ட மாற்று பேரா கூட இருக்கட்டும்னு இருக்கலாம். வச்சுங்களேன். அவங்கள வந்து அவங்க வீட்டார் வந்து என்ன பண்றாங்க, தன்னோட பொண்ணு அவனை விரும்புதுன்னு தெரிஞ்சாலும் அவனுக்கு கட்டி கொடுக்க மனதில்லை. ஆனா இவர் போயிடுறாரு. தீபக் ராஜனை பொறுத்தளவுக்கு அவங்க சமூகத்துல அவன் குற்ற பின்னணி உள்ளவனா இருந்தாலும் அவன் நல்லவன்றது மட்டும்தான் உறுதி. ஓகே. ஏன்னு கேட்டா அவன் எந்த கூட்டத்துக்கும் போனாலும் எந்த ஒரு இன்ஸ்டாகிராமும் எந்த கூட்டத்துக்கு போனாலும் ஒரு வார்த்தையை பதிவு பண்ணிடுவாரான். டேய் குடிச்சு வீணா போகாதீங்க, ம். குடிக்காதீங்க. நானே கிட்டத்தட்ட ஒரு 6 வீடியோ பார்த்தேன். ம். குடிச்சிட்டு இளைஞர் உங்க வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க, ம். சட்டத்தை புரியுங்க. ம். அதாவது இது உண்மையாவே அப்படிதானா இல்ல அசுரன் படத்துல கிளைமேக்ஸ் டைலாக் சொல்லுவான்ல, பணம் வந்தா அடிச்சுக்குவான், கொலை வந்தா எடுத்துப்பான்டா, அதனால அந்த மாதிரியா அப்படின்னு தெரியல. ம். ஆனா இயற்கையாவே அவன் நிறைய படிக்கக்கூடிய நபர் ஓகே. அப்படின்ட்டு. ம். இப்போ அந்த தெரிஞ்சிருச்சு. வீடியோ பதிவுகள்லயும் அந்த மாதிரி தான் இருக்கு. அந்த வீடியோ பதிவுகள்லயும் குடிக்காதீங்கடா, குடிச்சு உங்க உடம்ப சீரடிக்காதீங்க, குடும்பத்தை காப்பாத்துங்க, படிங்க, சட்டத்தை படிங்க, பேசிக்கா படிங்க, ம். 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 சமூகத்தை மேல எடுத்துங்க, இப்படிதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓகே. இதுதான் அவருடைய நேச்சர்னு நினைக்கிறேன். ம். இதுக்கு நடுவுல ஆனா இவர் குற்ற பின்னணி வந்து சமூகத்துக்கெல்லாம் பண்ணாருன்றதை நம்மளால ஏத்துக்கொள்ள முடியாது. ம். அவர் வளர்ச்சிக்கு பண்ணாரா இல்ல லீடர் ஆகிறதுக்கு பண்ணாரா அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா அது விசாரணையில் இருக்கு. விசாரணையில தான் இருக்கு. எல்லா கேஸும் நிலுவையில தானே இருக்கு. நிலுவையில. இன்னும் கன்விக்ட் ஆகல. ம். கன்விக்ட் 23 ஆகல. கேஸுக்கும் இன்னும் கன்விக்ட் ஆகல. கன்விக்ட் ஆகல. ஓகே. ஆனா ஆனா சம்பவம் செய்யாம இலக்கம் 23 வழக்குனா காவல்துறையும் பொய் வழக்கும் பிரிக்க முடியாது. ஓகேங்களா? 23 வழக்குல அட்லீஸ்ட் ஒரு 15 இவன் செய்திருக்காமையா இருக்க போறாங்க. கொலையெல்லாம் வந்து புதுசா ஒருத்தர் சேர்க்க முடியாது. சின்ன சின்ன அடிதடி வேணா யார் வேணாலும் சேர்த்துக்கலாம். ம். கொலை சம்பவத்துல ஒருத்தரை கொண்டு வந்து சேர்க்க முடியாது. ம். அப்படின்னும் போது அவர் பண்ணிட்டாருன்னா அவனை போறாரு, சமூகத்துக்காக பண்ணோம், அதனால தானே ஒரு லீடரா ஃபார்ம் ஆகுறாரு. இந்த நிலையில அவர் வராரு, அந்த பொண்ணை கூப்பிடுறாரு, காலைல அவங்க வீட்டில் கூட்டிட்டு வர்றாரு. காலையில ஒரு ஃபங்க்ஷன் போறாரு 20ஆம் தேதி. அந்த ஃபங்க்ஷன் போகும்போது நீ தான் ஃபங்க்ஷன் போயிட்டு வான்னு நிற்கிறாரு. அந்த பொண்ணை மட்டும் கல்யாணத்துக்கு அனுப்புறாரு. ஃபங்க்ஷன் போயிட்டு வருது. வந்த உடனே எனக்கு காலேஜ் இருக்கு, நீ போயே ஆகணும். உடனே சட்டக்கல்லூரிக்கு போறாரு. அவங்கள விட்டுறாரு. 3 மணி நேரம் கிளாஸ். அந்த கல்லூரி உள்ள கார் பார்க்கிங்லேயே உட்காந்துருக்காரு, காரை விட்டு இறங்கவே இல்லை. ஓகே. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, நமக்கு சம்பவம் நடந்த அன்னைக்கு சம்பவம் நடந்த அன்னைக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. ஓகே. அதாவது அவர் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கையாளுறாரு. என்னன்னா, காதலி கூட வரும்போது நம்மளுக்கு எதுக்கு பந்தோபஸ்து அப்படின்னு எப்பயுமே ஆட்களோட இருக்கிற தீபக் ராஜன் கட்டிக்க போற பொண்ணை கூட்டிட்டு போகும்போது போகல அப்படின்னு, கட்டிக்க போற பொண்ணை நைட் எங்கேயும் கூட்டிட்டு போல, லாட்ஜுக்கு கூட்டிட்டு போல, பப்ளிக் கூட்டிட்டு போறாரு, ஒரு ஃபங்க்ஷன் கூட்டிட்டு போறாரு. ஏன்னா ஊரோட தெரிஞ்சு போச்சு. இப்போ தீபக் ராஜன் பொறுத்த ஒரு காதலியை கூட்டிட்டு போய் பார்க்கு கூட்டிட்டு போய் சினிமா தியேட்டர் கூட்டிட்டு போல, அவர் ஒரு ஃபங்க்ஷன் கூட்டிட்டு போறாரு, கல்லூரிக்கு கூட்டிட்டு போய் விட்டுருக்கான். அப்போ அதுல இருந்து அவன் யாருன்றத ஓரளவுக்கு நம்மளால அனுமானிக்க முடியுது. அந்த பொண்ணு சொல்லுது இன்னைக்கு முக்கியமான செஷன்ஸ் நான் போயே ஆகணும். சரி போன்ட்டு காலேஜ்ல விட்டுறான். இவர் கூட யாருமே துப்பாக்கி மட்டும் இருக்கு. துப்பாக்கியை மட்டும் கொண்டு போறாரு. ஆட்களை கூட்டு போல துப்பாக்கி கொண்டு போறாரு. அந்த துப்பாக்கி பயன்படாம போயிடுச்சு. துப்பாக்கி எடுத்துட்டு போறாரு. இவருடைய காதலி வந்து கட்டிக்க போற பொண்ணு வந்து கல்லூரி போறாங்க. 3 மணி நேரம் பொறுத்து வராங்க. வந்த உடனே கரெக்டா 1 மணிக்கு வெளியே வராங்க. சாப்பிடலான்னு அவங்க கூட வரும்போது அங்க பாருங்க, அங்க கல்வி எந்த அளவுக்கு மேம்படுது ஒரு மனிதனுக்குண்டு. அந்த பொண்ணு கூட 2 பேர் வராங்க. அந்த பொண்ணுங்க 2 வேற மாற்று சமூகத்தை சேர்ந்தவங்க. வாங்க எல்லாரும் சாப்பிடலான்ட்டு இவங்க 3 பேரையும் கூட்டிட்டு கார்ல ஏத்திட்டு சட்டக்கல்லூரிக்கு ஏத்த மாதிரி கேடிசி கார்னர்னு ஒன்று, அதான் கேடிசி ரவுண்டானா, அங்க வந்து வைர மாளிகைன்னு ஒரு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட், நார்மலான ஒரு ரெஸ்டாரண்ட், அங்க நல்லா இருக்கும்னு வச்சிங்களேன். அங்க போய் பார்க் பண்ணிட்டு இவங்களை போயிட்டு சாப்பிட வைக்கிறாரு. இப்போ 1 மணிக்கு வராருன்னா சட்டக்கல்லூரிக்கும் வைர மாளிகை ரொம்ப தூரம் கிடையாது, நியர்பை தான். உடனே வராரு, சாப்பிட வைக்கிறாரு. இவரு தான் ஓட்டிட்டு வர்றாரு. சாப்பிடும் போது எதுக்கு கண்ணுன்னு கார்ல வச்சுட்டு போயிடுறாரு. அட்லீஸ்ட் தப்பிச்சிருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு, கடைசி வாய்ப்பை மறைப்ப செலுத்திடுது.
போறாரு, சாப்பிட்றாரு, எல்லாரும் சரி நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் காரை எடுத்து திருப்பிட்டு உங்களை சாப்பிட்டு கூப்பிட்றேன், முடிச்சதுக்கு வந்துருங்க. சாப்பிட்டு முடிச்சது திருப்பிட்டு உங்களை கூப்பிட்றேன்றாரு. வெயிட் பண்றாங்க. 3 பெண்கள் இருக்காங்கல்ல, ம். வந்து காரை எடுக்கிறாரு, எடுத்து ரிவர்ஸ் பண்றாரு. எங்க இருந்தோ வந்து டபார்னு 6 பேர் அட்டாக் பண்றாங்க. உடனே இவரால கன் எடுக்க முடியல. உடனே இறங்கி ஹோட்டலுக்குள்ள ஓடுறாரு. ம். ஹோட்டலுக்குள்ள ஓடி திரும்ப இப்படி ரிட்டர்ன் வராரு. ஹோட்டலுக்குள்ள ஓடும்போது அங்க இருந்த வண்டிகள்ல கால் தட்டி கீழே ஆமா. விழுந்துறாரு. அது அது கொடூரமான கொலை செய்றாங்க. அது அந்த ஹோட்டல் வெளியவே. வெளியவே கொடூரமான வேலை செய்றாங்க. இந்த சத்தம்லாம் கேட்டுட்டு உள்ள இருந்து ஏதோ நடக்குதுன்னு ஹோட்டல் உணரதானே முடியும் நம்மள. உடனே வெளிய வந்து பார்க்குறாங்க. அதுக்குள்ள கொலை பண்றாங்க. அப்போ கொலை பண்ணணும்னு அப்புறப்படுத்திட்டு 6 பேர் கொலை பண்ணிட்டு நேரா ஒரு கார்ல ஓடி போய் ஏறி உட்கார்றாங்க. கார்ல ஆல்ரெடி சாவி வச்சுக்கிட்டு டிரைவர் ஒருத்தர் ரெடியா இருக்காரு. அப்ப இந்த 6+1 7 ஆயிடுச்சு. இந்த 7 வந்து நேரா வண்டி எடுத்துட்டு சல்லுன்னு போயிடுச்சு. உடனே போலீஸ் வந்து வாட்ச் பண்ணும்போது சிசிடிவி கேமரால இவங்க 6 பேர் அட்டெம்ப்ட் பண்றாங்க. ம். அங்க ஒரு 9 பேர் நிக்கிறாங்க. இந்த 6 பேர் கூட சேர்த்து. ஆமா. 6+9 தான். பிளான் பி. இங்க மிஸ் ஆயி அங்க வந்தா இந்த 3 பேர் சேர்ந்து போட்டுறணும். ஓகே. இல்ல மிஸ் ஆயி இங்க வந்தா இந்த 3 பேர் போடணும். இல்ல இப்படி ஓடுனானா இந்த 3 பேர் போடணும். இல்லன்னா அந்த 9 பேர் நிக்கணும். சம்பவம் நடந்தோனே இவங்க காமா நடந்து கலைஞ்சிட்டாங்க. அவங்க மட்டும் கார்ல போயிடுறாங்க. இப்ப போலீஸ் வாட்ச் பண்ணுது. இந்த கார் நம்பரை டெஸ்ட் பண்றாங்க. நம்பர் வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதோ ஃபேக் நம்பர். அது அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டியே கிடையாது. உடனே பார்க்குறாங்க அது நேரா போகும்போது பைபாஸ்ல போகாம வில்லேஜுக்குள்ள பூந்துருது. இது எந்தெந்த வில்லேஜ் போதோ அங்கெல்லாம் விசாரணை பண்ணிக்கிட்டே போறாங்க. அப்படியே போயிடுது. போன உடனே அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்து உடனே ஒரு ஆர்டர் போடுறாரு. ஒரு 6 ஸ்பெஷல் டீம் அமைக்கிறாரு. ம். ஒரு ஸ்பெஷல் டீம் சிசிடிவி. ஒண்ணு அவன் என்னென்ன ப்ரீவியஸ் அவனுக்கு அக்யூஸ்ட் யாரு? ஒண்ணு வண்டியை சேஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்பெஷல் டீம் 1000 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு. அப்போ ஒருத்தங்க வண்டியை திரத்திட்டே போறாங்க. ஒருத்தங்க சிசிடிவி ஆய்வு காட்சி, ஒருத்தங்க வந்து இவனுக்கு யாரு இவனுக்கு எதிரிகள்னு பார்த்தா, நமக்கு ஒரு எதிரி இருந்தா பரவாயில்ல, இவன் தான் பண்ணியிருப்பானு. ஊர் ஃபுல்லா எதிரி இருந்தா, இந்த சமூகமா அந்த சமூகமா எந்த எதிரின்னு தர முடியும் அப்படின்றதுல அப்போ பல பேரை கூப்பிட்டு கேட்குறாங்க. ம். அப்போ ஒரு சில எதிரிகள் வந்து நீங்க பண்ணீங்களா இல்லையா கரெக்டாக சொல்லுங்க. அவங்க போலீஸ் எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. கேட்ட உடனே அதில் ஒரு பெரிய தலை சொல்லுது. பண்ண பசங்க மதுரை டு நத்தம் ரோட்ல சரண்டர் ஆயிடுவாங்க. காவல்துறையில சரண்டரா போறாங்க. போய் பிடிச்சிங்கன்ட்டாங்க. ம். உடனே போய் பிடிக்கிறாங்க. போய் 6 பேரை சரி, 5 இப்ப பேர் வந்து அந்த பிடிக்கிறாங்க. சரண்டர் ஆனவங்க வந்து அந்த கிரைம்ல இன்வால்வ் ஆனவங்களா? இல்ல அது வந்து சம்பவம் செய்தவங்க கூலிப்படை. கூலிப்படையினரா? கூலிப்படை. ஓகே. உடனே போய் பிடிச்சிட்டு வராங்க. பிடிச்சிட்டு வந்து பார்க்கும்போது தான் மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுது. நாங்குநேரி பகுதியை சேர்ந்த நவீன் ஒருத்தர். இந்த நவீன யாருன்றதை நான் உங்களுக்கு இப்போ சொல்லிடுறேன். முனிர்பள்ளம்னு ஒரு ஊர். அங்க ஐயப்பன் ஒருத்தர். ம். அதுக்கு பக்கத்துல ஸ்ரீவைகுண்டத்தை சேர்ந்த ஐயப்பன் ஒருத்தர். 2 ஐயப்பன். அது இல்லாம முத்துசரவணன் ஒருத்தரும், முருகேசன் ஒருத்தரும் சேரன்மாதேவியை சேர்ந்தவங்க. இதுல வந்து நவீன் யாருன்னு கேட்டா அவங்க தந்தை பேர் வந்து கபாலிகண்ணன் பேரு. நீங்க முதல்ல கேட்டீங்களே காவல்துறை குற்றவாளிகளை கூலிப்படையினரை வந்து தடுக்க முயல்தான். இவன் கூலிப்படையை சேர்ந்தவன். யாரு? இந்த நவீன். சரி. இந்த நவீன் வந்து சென்னையில வந்து ஆகஸ்ட் மாசம் 18ஆம் தேதி பட்டினம்பாக்கத்துல கடந்த ஆண்டு 2023 ஆகஸ்ட் மாசம் 18ஆம் தேதி சென்னையை உலுக்கிய ஒரு பிரபல ரவுடி ஆற்காடு சுரேஷ். அவர் வந்து 2019லயே வந்து இந்த ரவுடி தொழில கொஞ்சம் விட்டுட்டு கொஞ்சம் அப்படியே தன்னோட போக்க மாத்திட்டாரு. ம். நீதிமன்றத்துக்கு பழைய வழக்கு நீதிமன்றத்துக்கு போயிட்டு அங்க வந்து பட்டினம்பாக்கம் சீ ஃபுட்ஸ்ல சாப்பிட்டுட்டு கை கழுவுறாரு. இதே விட கொடூரமா வெட்டி அங்க போட்டுட்டு போன ஒரு நபர்ல ஒரு ஆள் தான் யாரு? அந்த நவீன். அந்த இப்ப அந்த சரண்டர் ஆனவர்ல ஒரு ஆளு. முக்கியமான கேப்டனே வந்தான். இதுக்கு சரண்டர் ஆனதுல கேப்டனே வந்தான். ஓகே, ஓகே. ம். அப்படின்றது ஆற்காடு சுரேஷ் கொலை வழக்குல இருக்க நவீன் தான் அப்படின்றாங்க. ஆற்காடு சுரேஷ் அப்படின்னு சொல்றாலும் ஆற்காடு சுரேஷ் வழக்குல இருக்க நவீன் என்றால் ம். அவனுக்கு குண்டர் சட்டம் போட்டிருப்பாங்க. ஆற்காடு சுரேஷ் கைதிலேயே குண்டர் சட்டம் போட்டிருப்பாங்க. ம். ஆகஸ்ட் 18ல சம்பவம் பண்றாங்க. அதுக்கு மறுநாளோ சரண்டர் ஆயிட்டாங்கன்னா கூட ம். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே 9ஆம் மாசம். ம். அப்ப குண்டர் சட்டத்துல வெளியே வந்து அடுத்த அட்டம் பண்ணிட்டான். ம். 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 அதுக்கு இவங்க கபாலிகண்ணன் நாங்குநேரியை சேர்ந்தவர். அதுக்கப்புறம் லெஃப்ட் பெருமாள்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் பையன் தான் அந்த முருகன்ட்டு. அப்புறம் போஸ்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் பையன் தான் அந்த எசக்கி முத்துன்னு. இப்போ இந்த 6 பேர் கார் ஓட்டிட்டு போனவர் யாரு? இப்படின்னு கார் ஓட்டிட்டு போனவர் அதுல தப்பிச்சு போனவங்க யாரு? நீங்க 5 பேர் வந்துட்டீங்க. இந்த கார் ஓட்டிட்டு போனவர் இந்த தப்பிச்சு போனவங்க யாரு? அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப சொல்றான் எதுக்கு பண்ணீங்கன்னா சும்மா ஒரு பேய் கதைன்னு அவங்க டைலாக்ல பேய் கதைன்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல. இல்ல என் கூட இருக்க பொண்ணை வந்து ஒருத்தன் எனக்கு தெரிஞ்சவங்க பொண்ணை வந்து ஒருத்தன் கடத்தி கொண்டு போய் வச்சுட்டான். அதனால நான் கொன்னேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றது வந்து சமூக பிரச்சனையா மாதிரிதான்.
செய்ய சொன்னவங்களை காப்பாத்துறதுக்காக வேற திசை திருப்புறதுக்காக வேற ஒரு கட்டுக்கதையை அவுத்து விடுற மாதிரி. இதை காவல்துறை நம்மள யாரும் நம்பல. அப்போ காவல்துறை எப்படி ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோன்னு பாருங்க. உடனே உண்மை வெளியே வருது. 20 லட்ச ரூபாய்க்கு பேசணும், 12 லட்ச ரூபாய் கொடுத்துட்டோம், வாங்கிட்டோம். யார் கொடுத்துருக்காங்க? அதை தான் அவங்க சொல்லல. இவனுங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் யாரு வந்ததுன்னு மட்டும் காவல்துறைக்கு தெரிஞ்சிச்சு. அதாவது இந்த 6 பேரே பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இவங்க யாரு இவனுங்க தான் வந்து இதுல கூலிப்படை என்னன்னு கேட்டா டைரக்டா இவன் தான் பண்ண சொன்னான்னு அவனை காட்ட மாட்டானுங்களே. அதுதானே இவனுங்களோட இது. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, அது எப்படி சார் 6 பேர் இருக்காங்களே, அடிச்சா 6 பேர் அடிக்க பயந்துட்டு சொல்லிடுவாங்களேன்னா சொல்ல வாய்ப்பு இல்லை. காரணம் என்னன்னா, யாரை கொல்ல போறோன்றதே இந்த 6 பேர்ல இருக்கவங்க நவீன தவிர வேற யாருக்குமே தெரியாது. அட்டம் நான் பண்ணுவேன், அவங்கள போட்டுடணும், அவ்வளவுதான். இதுதான் கொள்கை. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ அந்த கூட இருக்கவங்களுக்கு தெரியல சார், நவீன் கொலை சொன்ன போனாரு, காசு கொடுத்தா கொலை பண்ணிட்டோம். நவீனுக்காக வந்தோம். நவீனுக்கு யார் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஒருத்தரை கோயம்புத்தூர்ல இருந்து நோட்டை விட்டாருன்னு சொன்னால, காவல்துறை அந்த கோணத்துல போனாலும் அப்படியே இவரை பத்தி விசாரிக்கும் போது பக்கத்துல ஊரார்ந்த அந்த அந்த பக்கத்து ஊர் வந்து ராமையான்பட்டின்னு ஒண்ணு இருக்கு. நெல்லை மாவட்டத்துல ராமையான்பட்டி. அந்த ஊருக்கு அருகே இல்ல வேப்பங்குளம்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த வேப்பங்குளத்துல இருக்க ஒரு முக்கிய பிரமுகர் தான் இந்த பிளான நவீன் கிட்ட கொடுத்திருக்காரு. இதுதான் நவீனுக்கு தெரியும். ஆனா நவீனுக்கு இதுதான் தெரியும் அப்படின்னு நவீன் சொன்னாலும் கண்டிப்பா நவீனை பொறுத்தளவுக்கு கூலிப்படை, இவனுக்கு சமூகம் கமுகம்லாம் தேவையில்லை. ஆனா இவன் தன்னை சமூகமா சொல்லியிருந்தாலும் இதுல காவல்துறை விசாரணையில ஒரு தெரிய வந்த தகவல் எதுன்னா, இந்த தீபக் ராஜன் கூட சாப்பிடும்போது, காதலி கூட சாப்பிடும்போது கூட 2 பெண்கள் வந்தாங்கல்ல, அதுல ஒரு பெண்ணோட உறவினர் தான் இந்த நவீன். அப்படின்றது காவல்துறை விசாரணை. அதாவது இது இவங்க எல்லாம் பிளான் பண்ணிருப்பாங்களான்னு நம்மளால எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. பட் வந்து கிராமப்புறங்கள்ல ஏதோ ஒரு ஊரு, எங்க கிராமம், எங்க ஊரு, எங்க பங்காளி, எங்க பங்காளி இப்படிதான் சொல்லிப்பாங்க. அதனால அவன் என்ன பண்றான், என் பங்காளியோட வீட்டுல இருக்கவன் என்ன பண்றான்னு எனக்கு தெரியாது. நான் ஒரு சைட்ல ரிலேஷன் எல்லா ஊர்ல ஒரு உறவுமுறையா இருக்கலாம். அந்த மாதிரி அந்த ஒரு பொண்ணு உறவுமுறையா இருக்கு. இந்த ராமையான்பட்டி பக்கத்துல இருக்க வேப்பங்குளத்தை சார்ந்த ஒரு நபர் அப்படின்ட்டாங்க. இப்போ அந்த நபருக்கு யார் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கா? அது வந்து அந்த தகவல் ஒரு உறுதிப்படுத்த முடியாத தகவலா வலம் வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில தான் முக்கியமானவங்க யாரு, இப்போ தலைமறைவா தான் இருக்காரு பிளாக் ஜாக்குவார் ஜாக்கப். அவர் யாருன்னா ராக்கெட் ராஜா அவருடைய ஆதரவாளர். தீபக் ராஜன் பசுபதி பாண்டியன் ஆதரவாளர். பசுபதி பாண்டியன் எப்பயோ இறந்துட்டாரு. அப்ப தீபக் ராஜா பண்ண சம்பவங்களுக்கு பசுபதி பாண்டியன் காரணமாயிட மாட்டார். அப்போ பிளாக் ஜாக்குவார் ஜாக்கப் பண்ண சம்பவங்களுக்கு ராக்கெட் ராஜா காரணமானவர் ஆயிட முடியாது. இவங்க எல்லாம் ஏதோ ஒரு ஆதரவாளராக இருந்தாலும் அப்படின்ற மாதிரி. இதுல இந்த விஷயத்துல காவல்துறை இன்னும் பல கோணத்துல போகும்போது இப்போ 4 நாளா 20ஆம் தேதி சம்பவம் நடந்துச்சு. இந்த 5 நாள் இப்போ 2 நாள் இன்னைக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் டெண்ட் ஆயிட்டு இருக்கிறது. தீபக் ராஜன் கொலைய மாற்று சமூகத்தினர் பாத்தியான்னு கொண்டாடுற மாதிரி தன்னோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வச்சிட்டு இருக்காங்க. ஒருத்தர் வச்சா நான் தான் கொண்டேன்றான். ஒரு 100 பேர் வச்சவொன்னா 100 பேரையா கொண்டு வந்து காவல்துறை 100 பேர் சந்தேகம் 100 பேரையும் கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணி அதுல ஒரு குற்றவாளி எடுக்க முடியாதுல்ல. அப்ப 100 பேர் வாட்ஸ்அப்ல வச்சுட்டு இருக்காங்க. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது, ஜாதி அங்க வலுவா இருக்குன்னு தெரியுது. கரெக்டுங்களா? இதுல இப்போது நமக்கு வந்த தகவல் அடிப்படையில் காவல்துறை செங்கோட்டைக்கு அருகே 2 பேர்களை கைது செய்திருக்காங்க. இன்னைக்கு காலையில செங்கோட்டைக்கு அருகே. இதுல ஒரு ஸ்பெஷல் டீம் அந்த கார் எங்கெங்கெல்லாம் போகுதுன்னு பார்க்கும்போது கடைசியா அந்த காரு செங்கல்பட்டுக்கிட்ட வந்திருக்கு. செங்கல்பட்டுல இருந்து எந்த வாகனங்கள் மூலியமா வெளியே வந்துச்சுன்றது தெரியல. விசாரணை போய்கிட்டே இருக்கும்போது அந்த விசாரணையை குழப்பத்தை ஏற்படுத்தி காவல்துறையை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதுக்காக காவல்துறை தரப்புல என்ன பேசப்படுதோ அதை தான் நம்ம சொல்றோம். நம்மளோட கற்பனையோ தீபக் ராஜா அதனுக்கு ஆதரவாவோ இல்ல அவங்களுக்கு பசுபதி பாண்டியனுக்கும் தீபக் ராஜ் பண்ணையாருக்கு குரூப்புக்கும் என்னன்றது உலகத்துக்கே தெரியும். இது நீங்க நானும் பேசுறது இல்லை. இவங்களுக்கால எத்தனை உயிர்கள் போயிருக்கு, இது இவங்க வகைராக்களுக்குள்ள எவ்வளவு மோதல் இருக்குன்னு உலகத்துக்கே தெரியும். அதனால இந்த ஆள் ஒருத்தரை செத்து போனா அவங்க தான் காரணம், அவங்க ஒரு ஆள் செத்தா இவங்க தான் காரணம்னா அவங்க சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் பண்றது வந்து அவங்க காரணம் ஆயிட மாட்டாங்க. ஆனா இதுக்கு பின்னால சமூகம் தான் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டாலும் முன் விரோதம், ஒருத்தனோட வளர்ச்சி, தன்னுடைய வளர்ச்சி, இப்பெல்லாம் முன்பகைக்காக கொலை பண்றவங்களோட இல்லாம
நம்ம யாராவது ஒருத்தனை போட்டாதான் அந்த இடத்துல நிக்க முடியும் அப்படின்னு. அப்போ உனக்கு சரிசமமானவனை போடாம ஒருத்தனை மாற்று சமூகத்துல ஒருத்தனை வளர்ந்து வரவனை போட்டுட்டோம்னா, அப்ப இன்னொருத்தன் வளர முடியாது அந்த இடத்துல. இப்ப அவன் வளர்ந்து வந்துகிட்டு இருக்கான்னு அவனை போட்டுட்டீங்க. அப்ப இன்னொரு தீபக் ராஜன் உருவாக மாட்டானா? ஒரு பசுபாதி பாண்டியனுக்கு அப்புறம் ஒரு முத்துமனோ அங்க உருவாரான். அதுக்கப்புறம் ஒரு தீபக் ராஜன் வரான். இப்ப தீபக் ராஜன் போட்டோன்னா இப்ப இன்னொருத்தன் உருவாக மாட்டானா? அப்போ அதுக்கு பதில் இங்க இதுக்கு மாறி மாறி நடக்குது. சட்டம் இப்போ ஒழுங்கு இதுல இன்னொரு கேள்வி என்னன்னா, முத்துமனோவும் தீபக் ராஜும் ஒரே சமூகத்தை சார்ந்தவர்களா? கிட்டத்தட்ட முத்துமனும் தீபக் ராஜனும் ஒரே சமூகத்தை சார்ந்தவராக தான் இருப்பார்கள். இல்ல என்ன இந்த செய்திகள் வருதுன்னா, இந்த ம். முக்கோண காதல் அந்த கதையில அதுல ஏதாச்சும் ட்விஸ்ட் நடந்து அதனால இவர் தாக்கப்பட்டாரா? அப்படின்னு சில இல்ல இந்த காவல்துறை வதந்திகளும், அதாவது தகவல்களும் அதாவது நிறைய ஆமா ஊடகங்கள்ல ஆமா வருது வந்துட்டு தான் கமாண்ட் இருக்கு. இப்ப நம்ம பேசுறது கீழே கமாண்ட் நிறைய போடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. அதை விட்டுருங்க. கருத்து சொல்றதுக்கு எல்லாருக்கும் சுதந்திரம் இருக்கு. என்னன்னா காவல்துறை ஒரு விஷயத்தை என்ன கோணத்துல கொண்டு போகும்னா, அங்க ஒரு பெண் என்டர்ஃபர் ஆயிட்டோன்னே ம்ஹ்ம். இந்த பெண்ணுக்காக அடிச்சுக்கிட்டானுங்கன்றுவானுங்க. ஓகே. கரெக்ட்டுங்களா? ம். அப்ப அந்த பெண்ணா 7 பேரை வச்சு கொடூரமா கொன்னுருக்கும். காவல்துறை அந்த பெண்ணையும் ஃபோக்கஸ் பண்ணுது. ம். காவல்துறை அப்படிதான் பண்ணும். அதுக்காக அந்த பெண் குற்றவாளி என்று சொல்ல முடியாது. குற்றவாளியா இருந்தா அந்த பெண்ணை ஏன் இவன் காலேஜுக்கு கூட்டிட்டு போகணும்? பப்ளிக்கு கூட்டிட்டு வரணும். ம். இரவு நேரத்துல எங்கேயாவது கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. அப்போ பப்ளிக்ல உட்கார்ந்து அழுதுட்டு கதறுது. அந்த பொண்ணோட கதறல தான் நம்ம ஒரு பெண்ணா அந்த அந்த பெண்ணுக்கு மதிப்பு குடுத்து, ஒரு மனித நேயத்துக்கு ஒரு மதிப்பு குடுத்து அவங்க கதறல நம்மளால பார்க்க முடியுது. கொடூரமான கொலை. ஒரு கொலைனா ஒருத்தனை சாகடிக்கிறது இல்ல. இது வந்து கொடூரமானா ஆமா. நாங்க தான் காட்டுறதுக்கு தான். ம். இந்த இது மாரி இந்த சமூகத்துல இல்ல. சமூகத்த விட்டுருங்க. ஒரு மனித உயிருக்கு இது மாரி நடக்கக்கூடாது. அதிகமா கொலை நடந்து இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா, நெல்லை மாவட்டத்துல இப்ப 2 கொலை. ஆ. நடுவுல ஒரு கொலை நடந்திருக்கு. அது பெருசா பேசப்படல. 2 கொலை ஆயிடுச்சு. இப்ப இதே இந்த கொலைக்கு கொலை தீர்வு ஒரு அல்ல. சமூகத்துக்காக ஒரு கொலைய பண்ணிட்டு, அது சமூகத்த கொண்டாடுற மாரி, காவல்துறைலாம் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்லாம் என்னதான் பண்றாங்கன்னு தெரியல. இல்ல அது அப்படி பார்த்தாலும் அது இன்னொரு கொலையாக மாறாதா? அது ஒரு பெரிய கேள்விகள் வருதுல்ல. நீங்க காந்தியோட கதைய பார்த்திருப்பீங்க. ஒரு ஆட்டுக்குட்டி உயிருக்கு போராடிக்கிட்டே இருக்கு. ஒரு நாய் உயிருக்கு போராடிக்கிட்டுன்னா, அதுக்கு அத அனுப்புறதே இவங்களால பல உயிருக்கு ஆபத்து வரும்போது, என்கவுண்டர் பண்ணும்போது அந்த இடத்துல மனித உரிமை ஆணையம்னு ஒண்ணு வரும். அப்ப இந்த ஒரு ஆள் 10 பேர கொல்லப்போது. இல்ல அது வந்து சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்து அவர்களை சரி செய்வது தானே சரியான முறைன்னு என்கவுண்டர்னா இருக்கும். எல்லாரையும் சுற்ற சொல்றது இல்ல. அச்சத்தை ஏற்படுத்துறது. அவங்கவங்க போய் பதுங்கிங்கன்னு சொல்றது. என்கவுண்டர்ன்றது என்ன? அச்சத்தை ஏற்படுத்துறது தான். அவங்க திருப்பி சுடும்போது தான் அவங்கள சுடணும்ன்றது தான் என்கவுண்டர் என்றால், போய் எல்லாரையும் துப்பாக்கி எடுத்துட்டு போய் வீட்ல இருக்கவங்க எல்லாரையும் துப்பாக்கி எடுத்துட்டு போயிட்டு டப்பு டப்பு டப்புன்னு சுடுறது என்கவுண்டர் கிடையாது. இந்த ரவுடி அதாவது நவீனுக்கு முந்திய கொலையில கன்விக்ட் ஆயிருந்தான்னா, இவன் 2வது கொலைய பண்ணியிருப்பானா? தீபக் ராஜனுக்கு முதல் கொலையில ஈஸியா கன்விக்ட் ஆயிருந்தான்னா, 2வது கொலையில அவனுக்கு 23 வழக்கு வந்திருக்குமா? அப்போ இங்க என்ன தப்பு? ஈஸியா வெளிய வந்துடுறாங்க. ம். ஈஸியா 8 மாசத்துக்கு முன்னாடி ஒரு கொலைய பண்ணிட்டு இங்க வந்து இன்னொரு கொலைய பண்ணியிருக்கான் பாருங்க. அப்போ சமூக வெறி இருக்கவன் எதுக்கு போய் ஆற்காடு சுரேஷ் பிரபல ரவுடிய கொல்லணும்? ம். அப்ப ஆற்காடு சுரேஷ்க்கு உனக்கு என்ன முன்பின் பகை? கிடையாது. அப்ப நீ பணத்துக்கு கொலை பண்ற. பணத்துக்கு கொலை பண்றதுனால தான் 20 லட்சம் பேச பேசி 12 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்க. ஆனா இப்ப இந்த 20,00,000, 12,00,000 யார் குடுத்தாங்கிற விவரமோ, அவனுக்கு பின்னாடி இருந்து யார் செயல்படுத்துறாங்க விவரமோ இன்னும் தெரியவில்ல. அல்லது விசாரணையில இருக்கு. காவல்துறை வந்து விசாரணையில இருக்கு. காவல்துறை வந்து ஒரு கை அதாவது மத்தவங்களுக்கு நாங்க யார கொல்ல வந்தோம்னு தெரியாது. ம். நவீன் போறார். இப்ப வண்டியில உட்கார்ந்து ஸ்டார்ட் பண்றோம். எங்க போறோம்னு ஓட்டுறவனுக்கு தான் தெரியும். ஓகே. கரெக்ட்டுங்களா? அந்த மாரி நான் போற இடத்துக்கு வராங்க அப்படின்ற மாரி இவங்க கூட வந்துட்டாங்க. காவல்துறை விசாரணை போயிட்டே இருக்கு. ஒவ்வொரு விஷயத்துக்கும் காவல்துறை வெளிய தகவல சொல்லல. ரொம்ப ரகசியமா வச்சிருக்காங்க. இது ஒரு பெரிய சம்பவம்ன்றனால, சமூகம் சார்ந்த பிரச்சனையாகும்போது கலவரங்கள் ஏற்படக்கூடாதுன்றதுக்காக கரெக்ட். ஏன்னு கேட்டா, ஏற்கனவே இந்த முத்துமன விவகாரத்துல ஒரு 73 நாள் நெல்லையில வந்து இந்த மாரி நடந்தனால, குற்றவாளிய கைது செய்திருக்கலாம். ஃபுல் ப்ராசஸ் இன்னைக்கு வந்து 2 பேர செங்கோட்டையில கைது பண்ணிருக்காங்க சம்மந்தப்பட்டவங்க. அப்ப செய்ய சொல்லி இதெல்லாம் அம்புகள். ம். எய்தவன் யாரு? அப்படின்னும்போது, எந்த ஜாதி, எந்த கட்சி, எந்த பின்புலம், எந்த தொழிலதிபர் பின்புலம் இருந்தாலும், அது எந்த கட்சி இவன் தீபக் ராஜனோட சமூகமா இருந்தாலும் அவனுக்கு தண்டனை கிடைக்கணும். ம். தீபக் ராஜனோட யாரா இருந்தாலும் தான். கொன்னவன் தீபக் ராஜன் சமூகம் அது எங்களுக்கு தெரியும்டா. நீ கொல்லவே இல்ல. அவன் தான் கொன்னான்னா காவல்துறை சொல்லட்டும் எல்லாத்துக்கும். ஆனா காவல்துறை இதுல எந்த பாரபட்சம் இல்லாம நடவடிக்கை எடுக்கணும்னு தான் எந்த ஜாதிக்கும் அப்பாற்பட்ட சமூக ஆர்வலர் அங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அந்த வாட்ஸ்அப் பதிவுகள், ஸ்டேட்டஸ்லாம் வந்து மேலும் மூலம் ஒருத்தரை வந்து பாதிக்கப்பட்ட ஒருத்தரை அச்சுறுத்த போத ஒரு 2, 3 நாட்களா நடந்துகிட்டு இருக்கு. அது அது எந்த கோணத்துல போய் முடிய போகுதுன்றத இந்த குற்றவாளிகள வெளிய சொன்னதுக்கு அப்புறம் தான் அது தெரிய வரும். அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருக்கும்னு பார்க்க முடியும்.
அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னா, இவங்கள கண்டிப்பா இந்த கைது செய்தவங்கள கண்டிப்பா இந்த நேரம் ரிமாண்ட் பண்ணியிருப்பாங்க. இல்ல அவங்க கிட்ட முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டுக்காக அவங்கள எங்கேயாவது ஒரு மறைவான இடத்துல இன்னைக்கு கைது செய்றவங்கள கொண்டு வந்திருப்பாங்க. ஃபைல மூடுனா போதும்ன்ட்டு மூடிட்டா இன்னொரு கொலை நிச்சயம் நிகழும். பெரிய தலையா இருந்தாலும் அவன புடிச்சுட்டா மட்டும்தான், ரிமாண்ட் பண்ணா மட்டும்தான் அவன் கொஞ்ச நாள் ஒதுங்கி இருப்பான். அதுக்கு அச்சத்தை ஏற்படுத்துறதுக்கு பல பேர் அதாவது 200, 300 பேர் இருந்திருக்கக்கூடியல இடங்க. அது எப்பயுமே பரபரப்பா இருக்காது. அங்க வந்து ஒரு 6 பேர் இந்த அட்டம் பண்றாங்க. இத்தனையும் சிசிடிவிலாம் இப்ப கவலைப்படுறது இல்ல. கர்ச்சீப் எடுத்து கட்டிடுறானுங்க. கொலை பண்றதுக்கு முன்னாடியே எந்த இடத்துல சரண்டர் ஆகணும், போலீஸ் கிட்ட சரண்டர் ஆகணுமா, ஜட்ஜி கிட்ட சரண்டர் ஆகணுமா, மேஜிஸ்ட்ரேட் கிட்ட சரண்டர் ஆகணுமா, எந்த ஸ்டேஷன்ல சரண்டர் ஆகணும், எந்த போலீஸ் கிட்ட சரண்டர் ஆகணும், யார் மூலியமா சரண்டர் ஆகணும்ன்றதெல்லாம் ப்ரீ பிளான் பண்ணிட்டு தான் கொலையே பண்றாங்க ரவுடிகள். இப்போ மோசமான சூழல். ரவுடிகள் வந்து இப்போ ஈஸியா வந்துட்டாங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி இனிமேட்டு இந்த 20 லட்சம் 30 லட்சத்துக்குலாம் அசால்ட்டா 20 லட்சத்துக்கு ஒரு உயிரை ஒரு 6 பேர் சேர்ந்து கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னா 5 லட்சம் கொடுத்தா வடநாட்டுக்காரன் கொலை பண்றதுக்கு தயாரா தானே இருக்கான், வட மாநிலத்துக்காரன். அவனும் அதை பண்ணுவான்ல. அப்போ இதுக்கு இங்கேயே முற்றுப்புள்ளி வைக்கணும். இதுக்கு இந்த ரவுடிகளை கொட்டத்தை கண்டிப்பா அடக்கணும். ஏன்னா ஒரே மாவட்டத்துல இங்க கொலை இதே சென்னையில நடந்தா அது சமூக பிரச்சனை ஆயிருக்காது. தீபக் ராஜனை சென்னையில கொண்டா இது சமூக சார்ந்த கொலையா மாறி இருக்குமா, அப்படி பேசப்பட்டிருக்குமா? மாவட்டம்ன்றதுனால தானே அப்படி இருக்காங்க. கொலை செய்தவர் வேற சமூகமா இருந்தாலும் சமூகம் சார்ந்து பாக்குறாங்க. இங்க சமூகம் சார்ந்த பார்வை இல்லை. இது முதல் மாறணும். இந்த பின்னணியில் இருக்கக்கூடிய தகவல்கள் விரைவில் வெளிச்சத்துக்கு வரணும். நிச்சயமா வரும். ஒரு சில நாட்கள்ல வெளியே வந்துடும். நன்றி சார். நன்றி. நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Choose who you want to be. The Chennai Silks in Wow Summer Sale. Let the celebrations begin. Nova Sangamam Premium Plots and Villas at Manapakam. For booking, contact 9564 012345.